முன்னெல்லாம் முழங்கால் தேய்மானம்னு சொன்னோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஈவன் டாக்டர்ஸ் மத்தியிலே பார்த்தீங்கன்னா முழங்கால் தேய்மானம்னு சொல்கிறப்ப அந்த குருட்டெலும்பு தேய்மானத்தை மட்டும்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ப்ரெசென்ட் ஸ்டடீஸும் சரி ரிசர்ச்சும் சொல்லி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த குருட்டெலும்பு தேய்மானத்தை மட்டும் வந்து தேய்மானம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. 3 முக்கியமான விஷயம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான காரணம். ஒன்று ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த குருட்டெலும்பு தேய்மானம் அடையாது. ரெண்டாவது இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட், அதாவது சினோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், இல்லை ஆயில்னு கூட ரொம்ப கல்லுவெல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 50 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆயிலோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன், அதாவது 2 எலும்பும் வந்து உரசாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து கம்மியாக செக்ரீஷன் வந்து கம்மியாகிறப்ப என்ன ஆகிடும், 2 எலும்பு உரச ஆரம்பிக்கும். குருட்டெலும்பு தேய்மானத்தை இதுவே உண்டாக்கும். ஸோ இது இல்லாமல் 3வது ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழங்காலை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், முழங்காலுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய தசைகள் தான் ஒரு பில்லர் போல செயல்படும் இந்த முழங்காலுக்கு. ஸோ இந்த முழங்கால் தசைகள் வந்து வலுவாக இல்லைன்ற பட்சத்தில் என்ன ஆகும், முழங்காலில் ஜாயிண்ட் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாகி அதுவே வந்து இந்த தேய்மானத்தை அதிகப்படுத்தும். ஸோ ஒரு தேய்மானம் வரதுக்கு 3 முக்கியமான காரணம். ஒன்று முழங்காலை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், ரெண்டாவது முழங்காலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சினோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய லூப்ரிகேஷன் ஆயில், 3வது குருட்டெலும்புன்னு சொல்லக்கூடிய கார்ட்லேஜ் லாஸ். ஸோ இந்த 3ம் சேர்ந்து தான் இந்த தேய்மானத்தை உண்டாக்குது. ஸோ இந்த தேய்மானம்னு சொல்கிறப்ப வெறும் நம்ம இந்த கார்ட்லேஜ் லாஸோ தனித்தனியாக பார்க்காம இந்த 3த்தையும் சேர்ந்து பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்குமே தவிர நம்ம வெறும் குருட்டெலும்பு தேய்மானம் அடைஞ்சிருச்சு அதுக்குன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியரில் தான் போகும். ஸோ அப்போ எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், 3த்தையும் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டேஸில் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு வரவங்க ஒன்று அவங்களுக்கு தசைகள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஆயில் செக்ரேஷன் கம்மியாக இருக்கலாம், 3வது பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்லேஜ் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எந்த இடத்துலேருந்து பெயின் வருதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு இனிஷியல் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அல்ட்ராசவுண்டோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்த்துட்டு எந்த இடத்துலேருந்து இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது, எந்த இடத்துலேருந்து இந்த பெயின் வருதுன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பெர்மனண்ட்டாக நம்ம ரிலீவ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எர்லி ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு இனிஷியல் டேஸில் வந்து பெயினும் சொல்லிங் தான் மேஜர் கன்சர்னாக இருக்கும். ஃபங்க்ஷனல் டிஃபிஷியன்சி, ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது, ஏதாவது ஒரு வாக்கிங் பண்ணும் போது, இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும் போது அவங்களால அதை பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிஃபிஷியன்சி இருக்குது அவங்களுக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் இந்த ஆர்த்ரைட்டிஸில் நாங்கள் பொதுவாக அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, ஃபஸ்ட்டு மெடிகேஷன், அப்புறம் ஜாயிண்ட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டயட்ரி சேஞ்சஸ், அது இல்லாமல் மினிமலாக ஒரு ஃபிசியோதெரப்பி செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது பெயினை ரெடியூஸ் பண்ணக்கூடிய, வீக்கத்தை கம்மி பண்ணக்கூடிய சில ஃபிசியோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோடு சேர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸோ இது 3யும் சேர்த்து பண்ணும் போது அவங்களுக்கு இனிஷியல் டேஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸில் வந்து அவுட்கம் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கும். இன்கேஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அவங்களுக்கு வந்து அந்த பெயின் இம்ப்ரூவ் ஆகலைன்றப்ப அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வரது தான் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். ஸோ இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தசையோ இல்லை வந்து ஒரு கார்டிலேஜோ இல்லை ஏதோ ஒரு லிகமெண்ட் டேமேஜ் ஆகிறப்ப பொதுவாக நம்ம உடம்புலே சில ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெம் செல் வந்து அந்த டேமேஜ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஹீல் பண்ண பார்க்கும். ஸோ அதுதான் வந்து ரீஜெனரேஷன். ஆனால் சில சமயம் வயதாகிறதுனாலையோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஜுரினாலேயோ இந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காமல் போயிடும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸை வந்து நம்ம இனிஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இதை தான் வந்து ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம், இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு ரொம்ப காமனாக இப்போ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது க்ரோத் ஃபேக்டர், அதாவது இந்த பிளேட்லெட்லேருந்து பொதுவாக இந்த ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான அணுக்கள் இருக்குது. ஒன்று டபிள்யூபிசி, ரெண்டாவது ஆர்பிசி, 3வது பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். ஸோ டபிள்யூபிசியோட வேலை வந்து நம்ம வெள்ளை அணுக்களோட வேலை வந்து ஏதாவது கிருமி இருக்குன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக செயல்படும். ஆர்பிசியோட வேலை வந்து ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். இந்த பிளேட்லெட்டோட முக்கியமான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது அடிபட்டிருக்குன்னா அந்த அடிப்பட்ட இடத்த வந்து சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கு இந்த பிளேட்லெட்ஸ் அதுக்குள்ளே இருக்க க்ரோத் ஃபேக்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய டேமேஜை வந்து இது வந்து ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஓசோன் தெரப்பியும் இப்போ அதே போல் ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குதுன்றதுனால இப்போ அதுவும் ப்ராக்டிஸில் இருக்குது. 4வது
இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இல்லாமல் இன்னும் அட்வான்ஸ்டான ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. இந்த ஸ்டெம் செல் தெரப்பியில் 2 விதமான ட்ரீட்மெண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிமேக், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ ஸ்டெம் செல் எக்ஸ்ட்ராக்ட். பிஆர்பின்றது இனிஷியல் டேஸ் ஆஃப் இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக பார்த்தீங்கன்னா இந்த பிமேக்கும் அடிப்போஸ் ஸ்டெம் செல் எக்ஸ்ட்ராக்டும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பண்ணுற ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதுமா, என்னோட நீ பெயின் கம்மி ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் சொன்ன மாதிரி 3 ஃபேக்டர் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த கார்ட்லேஜ் டேமேஜ்க்கு ப்ளஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் செக்ரேஷனுக்கும் தான் நம்ம வந்து பண்ணுறோமே தவிர தசைகளோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் பிஆர்பி போட்டுட்டேன், பிமேக் போட்டுட்டேன், க்ரோத் ஃபேக்டர் போட்டேன், என்னோட நீ பெயின்லாம் சரியாயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதனால் மட்டுமே சரியாகாது. முக்கியமான ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முழங்காலை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தசைகளும் ஒரு மேஜர் ஃபேக்டர் நம்மளோட நீ பெயின்லேருந்து ரிகவரி ஆகுது. ஸோ இந்த நீயை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணால் 2 முக்கியமான விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து டயட்டு, ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ். ஸோ டயட்டுன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ப்ரோட்டீன் இன்டேக் தான். ஸோ ஆன் அன் ஆவரேஜாக நம்மளுக்கு ப்ரோட்டீன் எவ்வளோ தேவைப்படும் ஒரு நாளைக்கு அப்படின்னா 0.8 கிராம்ஸ்லேருந்து 1 கிராம்ஸ் பர் கேஜி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது 60 கிலோகிராம் உள்ள ஒரு அடல்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படும். இதுலேருந்து நம்ம டெய்லி டயட் இன்டேக் வந்து கம்மியாக ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மசில்ஸ்க்கு போக வேண்டிய ப்ரோட்டீன் கம்மியாகும். அதனால் மசில் மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இதனால் என்ன ஆகுது, ஜாயிண்ட்டில் போகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் அதிகமாகும். நம்ம போட்ட இன்ஜெக்ஷனும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். இது எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று கார்டியோ எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம். எந்த ஆர்த்ரைட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து 2 ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸுமே ரொம்ப முக்கியம். ஒரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் தேவைப்படும். எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான எக்ஸசைஸ் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் டயட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸசைஸாக இருக்கட்டும் வந்து இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். ஒரு இண்டிவிஜுவலுக்கு கலரி ரெக்குவயர்மெண்ட்டும் மாறும், எக்ஸசைஸ் அவங்களோட இன்டென்சிட்டி, அவங்களோட ரெப்புடேஷன்ஸ் அதுவும் மாறும். ஸோ அதனால் ஒரு காமன் எக்ஸசைஸோ ஒரு காமன் டயட்டோ ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்கான டாக்டர் ஒப்பீனியனை வாங்கிட்டு அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ எப்போ தான் சர்ஜரிக்கு அவசியம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேய்மானம் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது. அதுலேயும் ஸ்டேஜ் 4ல் பார்த்தீங்கன்னா முட்டி ரொம்ப வளைஞ்சிருக்கு, வலி இந்த நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டில் எதுலையுமே வந்து வலி எதுவும் கேட்கல அப்படின்ற பட்சத்தில் தான் நம்மளுக்கு இந்த சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தேய்மானம் இருக்குன்னா நம்ம வெறும் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மட்டுமே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தராது. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட டயட்லையும் சரி, உங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் சரி, ப்ளஸ் எங்களோட ட்ரீட்மெண்ட், இது 3ம் சேர்ந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கான தீர்வு 100% நம்ம ரீச் பண்ண முடியும்.